ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் நலங்கு மாவு சோப் செய்ய போகிறோம். அது லைவ் சொல்யூஷன் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா நம்ம இதிலேயே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். லைட் ட்ரேஸ் வந்தோடனே நம்ம இதில் நலங்கு மாவு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லைட் ட்ரேஸ் வந்துச்சு. இப்போ நம்ம வீட்லேயே நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறேன் நலங்கு மாவு. ஆல்ரெடி நம்ம ஆயில் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை 900 கிராம்ஸ் ஆஃப் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் நலங்கு மாவு. அதை ஆட் பண்ணிக்கலாம். நலங்கு மாவு வந்து நான் 21 இன்க்ரீடியன்ஸ் போட்டு நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறேன். 100% ஆர்கானிக், ரொம்ப நேச்சுரல், நல்ல ஸ்கின் க்ளோ கொடுக்கும், ரிமூவ் பண்ணும். ப்ளஸ் என்னோட பேபிஸ்க்கு 3 மந்த்லேருந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ரிசல்ட், நல்ல ஸ்கின் கலர் கொடுக்கும். நம்மளோட சோப் பேட்டர் பாருங்க, நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. 2 மினிட்ஸில் நம்ம வந்து மோல்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். நம்மளோட சோப் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம மோல்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மோல்டில் நான் கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் தான் நம்ம இந்த சோப் செஞ்சோம். நம்மளோட சோப்ஸ் பாருங்கள் அழகாக மோல்டில் போட்டுட்டோம். நம்மளுக்கு இன்றைக்கி 13 சோப் கிடச்சிருக்கு. பிளாஸ்டிக் ரேப்பர்ஸ் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட சோப் எல்லாத்துலேயும் ரேப்பர் ஷீட் வந்து கரெக்டாக அப்ளை பண்ணிட்டோம். இதை வந்து 24 ஹவர்ஸ்க்கு ரெஸ்ட்டில் விடணும். 24 ஹவர்ஸ் கழிச்சு இதை அன்மோல்ட் பண்ணிவிட்டு 4 to 6 வீக்ஸு நம்ம க்யூரிங்க்கு வைக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.